ta taka demi tha takita tha ta takita dena tha takita tha tirigita tha taka demi tha ta taka demi tha ta taka demi tha takita tha ta takita dena tha takita tha tirigita tha taka demi tha ta taka demi tha ta taka demi tha takita tha ta takita dena tha takita tha tirigita tha pa ma ga ma ga sa ni sa pa sa ni sa pa. மாணவர்களின் பெற்றோர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். பூஜையை தொடங்கி இந்நிகழ்ச்சியை இனிதே ஆரம்பிக்கலாம். பெற்றோர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். Sagazani sani pani sapa ni sagama pagama pani ni pani pa pagama pagama gazani sagani sapa sagazani sani pani pa pani sagama pani sagama pani sagazani sani pani ni pa pagama pagama gazani sagama ma ma ni pa pa sani pani pa pagani pa pa ni pa sani pa pagama gazani sapa sani sapa ni sagama pagama pa sani pani pa pagama pani sagazani sani pani pa Pani saga Kaga sani sani pani pa pa ga pa ga ma ga sani ga ma pa Mahaganapatim manasa smarami Mahaganapatim Mahaganapatim manasa smarami Vasishthavamadevaani vandita Mahaganapatim இன்று பிரணயா தி ஆர்ட் பிளாட்ஃபார்ம் நடனப்பள்ளியின் 4வது சலங்கை பூஜை நடைபெற இருக்கிறது என்பதை மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பரதநாட்டியம் பயின்றி சலங்கை பூஜைக்கு தயாராகி இருக்கும் மாணவிகளை வாழ்த்தி சலங்கை அணிவித்து நிகழ்ச்சியை இனிதே தொடங்கலாம். மாணவி பி அஷிகா, மாணவி பி ஜெயஸ்ரீ, மாணவி பி அஷிகா,
ஜெயஸ்ரீ, மாணவி ஜே ஜனட் ரூபினி, மாணவி ஆர் ராமலட்சுமி, மாணவி எம்எஸ் ரியா, மாணவி ஏ யோஷிகா,
நிகழ்ச்சியில் அடுத்த நிகழ்வாக சலங்கை நடனமணிகளுக்கு அணிவித்து இன்னும் சிறிது நேரத்தில் நடன நிகழ்ச்சி ஆரம்பமாகவிருக்கிறது. பெற்றோர்கள் மற்றும் வந்திருக்கும் அனைவரும் அமைதியாக இருக்கையில் அமர்ந்து நடனத்தை காணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பிரணயா தி ஆர்ட் பிளாட்ஃபார்ம் 2021 தொடங்கி 5 ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற்று வரும் ஒரு நடனப் பள்ளி ஆகும். நிறுவர்கள் குரு ஸ்ரீமதி எம் ஆர்த்தி மற்றும் குரு ஸ்ரீமதி வி மாலதி அவர்களின் மூலம் திருவான்மியூர், கந்தஞ்சாவடி மற்றும் தாம்பரத்தில் சிறப்பாக இயங்கி வருகிறது. இந்நடனப் பள்ளியின் துவக்கம் முதல் இன்று வரை மாணவிகளை ஊக்குவிக்க பல்வேறு நடன நிகழ்ச்சிகளிலும் வேர்ல்ட் ரெக்கார்ட் ப்ரோக்ராம்ஸ்களிலும் பங்கு பெற வைக்கும் பல கச்சேரிகளுக்கு மாணவிகளை தயார் செய்தும் வருகின்றனர். அவ்வாறு பல நடன நிகழ்ச்சிகளில் பங்கு பெற தன்னுடைய நடனத்தை சீராக மெழுகேற்றி இன்று சலங்கை பூஜை செய்து மேலும் ஒரு அடி பரதநாட்டியம் முன்னோக்கி செல்ல வந்திருக்கும் இந்த மாணவர்களுக்கு அனைத்து அருளும் ஆசியும் கிடைக்க வாழ்த்தி இனிதே நிகழ்ச்சியினை துவங்கலாம். நமஸ்காரம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம ஸ்கூலோட நாகமணி ஸ்கூலோட ஹெச்எம் மேம் மங்கையர்கரசி அம்மா லாஸ்ட் வீக் இறைவனடி சேர்ந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சிறிய மௌன அஞ்சலி செலுத்துறதுக்காக எல்லாரையும் கொஞ்ச நேரம் எழுந்து நிற்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அவங்களோட ஆசீர்வாதத்தோட இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். நன்றி. புஷ்பங்களால் அஞ்சலி செய்து கணபதி தொழுது நடனமாடுவது பரதநாட்டியம் முறையாகும். அம்முறைப்படி புஷ்பாஞ்சலி எனும் நடனம் இனிதே கணபதியை தொழுது தொடங்க வருகிறார்கள். ராகம், நாட்டை, தாளம் ஆதி. देव
நம் கண்முன்னாரே மூத்த கடவுளான கணபதியே வந்து நடனமாடியது போல் ஆடியுள்ளனர். பிரணயா தி ஆர்ட் பிளாட்ஃபார்ம் நிறுவரும் குருவுமான நாட்டிய கல்மணி ஸ்ரீமதி ஆர்த்தி மற்றும் குரு ஸ்ரீமதி மாலதி இவர்களை பற்றி இப்பொன்னான தருணத்தில் கூற விரும்புகிறேன். இந்த நடனத்தை அற்புதமாக வடிவமைத்த ஆர்த்திக்கு மிகுந்த பாராட்டுகள். பிரணயா தி ஆர்ட் பிளாட்ஃபார்ம் நிறுவரும் குருவுமான நாட்டிய கல்மணி ஸ்ரீமதி ஆர்த்தி மற்றும் குரு ஸ்ரீமதி மாலதி இவர்களை பற்றி இப்பொன்னான தருணத்தில் கூற விரும்புகின்றேன். நாட்டிய கல்மணி ஸ்ரீமதி ஆர்த்தி மற்றும் குரு ஸ்ரீமதி மாலதி இருவரும் சிறு வயதிலிருந்தே பரதநாட்டியம் கற்று மேலும் தன் நடனத்தை மெழுகேற்றி கலாக்ஷேத்ரா குரு திரு MS ஹரிஹரன் மற்றும் திருமதி பிரமிளா ஹரிஹரன் அவர்களிடம் முறையே நடனம் பயின்றனர். மேலும் டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் நுண்கலை பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய போஸ்ட் கிராஜுவேஷன் MA பரதநாட்டியமும் கலைக்காவிரி இசை மற்றும் நுண்கலை கல்லூரியில் டிப்ளமா இன் பரதநாட்டியம் பயின்றனர். மேலும் திருமதி ஆர்த்தி அவர்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நாட்டிய கல்மணி பட்டம் பெற்று மற்றும் டாக்டர் ஜெயலலிதா இசை மற்றும் நுண்கலை பல்கலைக்கழகத்தில் PhD இன் பரதநாட்டியம் பயின்று வருகிறார்கள் என்பது பெருமைக்குரியது. மேலும் இவர்கள் இணைந்து செயல்படுத்தும் பிரணயா தி ஆர்ட் பிளாட்ஃபார்ம் நடனப்பள்ளி 2021 ஆண்டு துவங்கி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இருவரும் பல நடன நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தன்னுடைய மாணவிகளை பங்கு பெற செய்து பெருமை சேர்த்து வருகின்றனர் என்பதே பெரும் மகிழ்ச்சியுடன் இத்தருணத்தில் பதிவு செய்கிறேன். இந்நடன பள்ளியும் இருவர்களும் மென்மேலும் வளர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்நிகழ்ச்சியின் அடுத்த நடன உருப்படிக்கு செல்வோம். அடுத்த நடன உருப்படி ஜதீஸ்வரம். அழகு அடவுகளை முறையே கோர்த்து கோர்வையாக்கி ஸ்வரத்திற்கு ஏற்றால் போல் ஆடும் நடனம் ஜதீஸ்வரமாகும். ராகம் இந்தோளம், தாளம் ஆதி. பெற்றோர்களுக்கு சிறிய விண்ணப்பம், யாரும் இந்த வாட்டர் பாட்டில் எந்த குப்பையுமே கொஞ்சம் கீழே போடாதீங்க, க்ளீனாக மெயின்டைன் பண்ணுங்கள். ப்ளஸ் கொஞ்சம் அமைதி காக்கவும், பேசும்போதும் இதை கவனித்து கொஞ்சம் அமைதியாக கோஆப்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.
இப்பள்ளி தோழிகள் கோவில்களில் கடவுளுக்கு பூக்களை கொண்டு அழகான மாலையாய் கோர்ப்பது போல் அடவுகளை முறையே கோர்த்து கோர்வையாக்கி ஆடியுள்ளனர். பல்வேறு பெரிய ஆர்டிஸ்ட்களுடன் அவுட் ஸ்டேஷன் ப்ரோக்ராம்ஸ், வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட்ஸ் போன்ற நிகழ்ச்சிகளிலும் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் மற்றும் இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் போன்ற வாய்ப்புகளையும் உருவாக்கி தனது மாணவிகளை பங்கு பெற செய்கின்றனர். மேலும் இப்பள்ளியின் மாணவிகள் கற்றுவருதை கிரேட் எக்ஸாம்ஸ் மூலம் ஒரு முறையான கல்வி தகுதியாக்கி அதன் மூலம் எதிர்காலத்தில் மாணவர்கள் இதனை அடிஷ்னல் கேரியர் ஆப்ஷனாக்கி கொள்வதற்கு வழிவகுத்தும் தருகின்றனர் என்பது பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக மீனாட்சி தாயே என தொடங்கும் கீர்த்தனம். மதுரையில் வீற்றிருக்கும் அம்பாள் மீன் போன்ற கண்ணுடையாள், நிலவு போன்ற முகமுடையாள், மரகத நிறமுடையாள், மகிஷாசுரனை வதைத்து சிவனின் ஒரு பாதியாய் கேட்கும் வரம் அனைத்தையும் பொழிபவர் என்ற அழகான எழுத்துக்களை கூறிய ஸ்ரீ தண்டாயுதபாணி பிள்ளை அவர்களின் பாடல். ராகம் ஆபோகி, தாளம் ஆதி.
அற்புதமாக மீனாட்சி தாயை ஒரு நொடியில் வந்து நடனமாடியது போல் நம் கண்முன்னாரே தோன்றினார்கள். அடுத்ததாக பச்சை மயில் வாகனனே என தொடங்கும் பஜன். முருகா பாலசுப்பிரமணியா என் ஐயம் அனைத்தையும் போக்க வல்லவனே, நெஞ்சம் என்னும் கோவிலில் நேர்மை என்னும் தீபம் வைத்து உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடி அழைக்கிறேன். பச்சை மயில் மீது ஏறி வா முருகா. இப்பாடல் ராகம் நடனமக்ரியா, தாளம் ஆதியில் அமைந்துள்ளது.
சிறப்பாக மூவரும் முருகரை கொஞ்சி கொஞ்சி ஆடி அசத்தியுள்ளனர். அடுத்ததாக சின்ன கண்ணன் என்ன செய்தான் என தொடங்கும் கீர்த்தனம். சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் லீலைகள் சொல்லில் அடங்குமா? அவன் குறும்புத்தனங்களை கோபியர்கள் கொண்டாட சிறுபாலகனாய் பூதகியை வதம் செய்த கண்ணன். மண்ணை உண்ட மாயாவர்ணன் அன்னைக்கு வாய் திறந்து லோகத்தை காட்டிய கிருஷ்ணனின் லீலைகளை ஆட வருகிறார்கள். ராகம், தேஷ், தாளம் ஆதி. அவன் செய்த லீலை சொல்லடக்க முடியுமா? அது புரியுமா? சின்ன கண்ணன் செல்ல கண்ணன் சின்ன கண்ணன் செல்ல கண்ணன் சின்ன கண்ணன் செல்ல கண்ணன் சின்ன கண்ணன் என்ன செய்த தெரியுமா? அவன் செய்த சொல்லில் அடக்க முடியுமா? புரியுமா? சின்ன கண்ணன் செல்ல கண்ணன் சின்ன கண்ணன் என்ன செய்த தெரியுமா? அவன் செய்த சொல்லில் அடக்க முடியுமா? புரியுமா? சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் செய்த லீலை சொல்லில் அடக்க முடியுமா? புரியுமா? சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் செய்த லீலை சொல்லில் அடக்க முடியுமா? புரியுமா? கண்ண பாலில் எண்ணம் யாரும் அறிந்து கொண்டு அண்ணவன் உயிர் துடிக்க சாந்ததே சஜனு சாந்ததே சஜனு சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் செய்த லீலை சொல்லில் அடக்க முடியுமா? புரியுமா? சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் செய்த லீலை சொல்லில் அடக்க முடியுமா? புரியுமா? சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா? மண்ணில் தவழ்ந்த
வரும் அவன்தானே நிறைந்திடத்தான் திரும்ப வரும் அவன்தானே அன்னை கண்டால் அஞ்சுவானே அடி பொறுக்க மாட்டாமல் அன்னை கண்டால் அஞ்சுவானே அடி பொறுக்க மாட்டாமல் கண்ணனவன் வாய் திறந்தான் காஷினியை காட்டிவிட்டான் கண்ணனவன் வாய் திறந்தான் காஷினியை காட்டிவிட்டான் பார்த்ததே தஜனு பார்த்ததே தஜனு தஜனுதரி விகாரி கிட்ட குக்கும் கரிகிட தன்னிடம் உன்ன கண்ணன் என்ன செய்யும் தெரியுமா அவன் செய்தலீலை சொல்லி நடக்க முடியுமா புரியுமா சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா அவன் செய்த லீலை சொல்லி நடக்க முடியுமா புரியுமா சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா கண்ணா என் தோழிகள் கிருஷ்ணனின் லீலைகளை அற்புதமாக ஆடினார்கள். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக ஓடி விளையாடு என் அப்பா என்னும் பாப்பா பாடல். நண்பர்களோடு ஓடியாடி விளையாடி பிறர் பற்றி குறை கூறாமல் உண்மை மட்டுமே பேசி பழக வேண்டும் மற்றும் எப்போதும் தெய்வத்தை ஆத்மார்த்தமாக வழிபட்டால் நம்மை ஒரு தீங்கும் நெருங்காது என்று அழகான மகாகவி பாரதியார் அவர்களின் பாடலுக்கு மாணவிகள் ஓடி விளையாட வருகிறார்கள். மேலும் இதனைத் தொடர்ந்து மங்களம் பாடி இறைவனுக்கும் பக்கவாத்திய கலைஞர்களுக்கும் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் செலுத்தி நிகழ்ச்சியினை நிறைவு செய்வார்கள். ஓடி விளையாடு பாப்பா ராகம் காப்பி தாளம் ஆதி. ஓடி விளையாடு பாப்பா நீ இருக்கலாது பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ இருக்கலாது பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ இருக்கலாது பாப்பா ஓடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா கூடி
கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு காலை எழுந்த உங்கள் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு காலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளும் மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளும் சடுகுடு 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 கூடி விளையாடு பாபா நீ போயிருக்கலாது பாபா கூடி விளையாடு பாபா ஒரு குழந்தையை வையாதே பாபா ஓடி விளையாடு பாபா நீ போயிருக்கலாது பாபா பொய் சொல்லல் கூடாது பாபா என்றும் புறம் சொல்லலாது பாபா தீபம் நமக்கு துணி பாப்பா ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா பொய் சொல்லல் கூடாது பாப்பா என்றும் புறம் சொல்லலாது பாப்பா தீபம் நமக்கு துணை பாப்பா ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாம் பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாம் பாப்பா ஓடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தை வையாதே பாப்பா ஓடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தை வையாதே பாப்பா ஒரு குழந்தை வையாதே பாப்பா ஒரு குழந்தை வையாதே பாப்பா பவமான சுடுபட்டு பாராத இந்திய முழுகு ஸ்ரீராம ரூபமுழுகு என் தோழிகள் ஓடி ஆடி சிறுவர்களின் பாடலை அற்புதமாக ஆடினார்கள். சலங்கை பூஜை நிகழ்ச்சி அருமையாக நடக்க பக்கபலமாக இருக்கும் நம் பக்கவாத்திய கலைஞர்களை பாராட்ட வார்த்தைகள் போதவில்லை. இந்நிகழ்ச்சியின் உயிர் நாடியாக அமைந்திருக்கும் நம் பக்கவாத்திய கலைஞர்களுக்கு பொன்னாடை போற்றி மரியாதை செலுத்த அழைக்கிறேன். மிருதங்கம் நாதலய நந்தி என்ற பெருமையுடைய தஞ்சை திரு பி சதீஷ்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வாய்ப்பாட்டு இசைக்கலைமணி ஸ்ரீமதி சோபன முத்தையா அவர்களை அழைக்கிறேன்.
KR சரவணன் அவர்களை அழைக்கிறேன். மேலும் இந்த சலங்கை பூஜை நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நிறைவு பெறுவதற்கு துணை புரிந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அவர் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு A3 Studio for photo and video design, makeup Manjula Vinod, comparing myself Magima. இச்சிறு வயதிலும் கலை மீது ஆர்வம் கொண்டு கடின உழைப்புடன் பரதநாட்டியம் பயின்றி சலங்கை பூஜை நிறைவு செய்த மாணவர்களை சான்றிதழ் பெற மேடைக்கு அழைக்கிறேன். B. Ashika, Doctor of Balaji and Jodi. P. Jayashree, Doctor of P. Pandian and Anjali. J. Janet Rubini, Doctor of A. Jose. R. Ramalakshmi, Doctor of Ramachandran and Shanti. MS Ria, Doctor of E. Murali and Saranya. A. Yoshika, Doctor of Anand and Vijayalakshmi. மேலும் இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி வரை காத்திருந்து ஊக்கமளித்த பார்வையாளர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. காம்பேரிங் மைசெல்ஃப் மகிமா. பிரணயா தி ஆர்ட் பிளாட்ஃபார்மின் நடனப்பள்ளியோடைய டீச்சர் தினோ அவர்களுக்கு இந்த சமயத்தில் பரிசளித்து பாராட்டுகிறோம்.
நிகழ்ச்சியின் இறுதி வரை இருந்து கண்டுகளித்த அனைத்து பார்வையாளர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு எங்களுடைய நன்றி. நம்ம பசங்க இந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் இவ்வளோ குட்டீஸில் இந்த சின்ன வயசுலேயே அவங்கள வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களுக்கு இந்த ட்ரைனிங்லாம் கொடுத்து இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்த பேரண்ட்ஸ்க்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் இந்த நிகழ்ச்சி இவ்வளோ தூரம் நல்லா வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் குரு ஆர்த்தி அவர்கள் தான். அவங்க அவ்வளோ அழகாக ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு பாராட்டை கொடுக்கணும். அண்ட் இந்த நிகழ்ச்சியோட மியூசிக்ஸ் பற்றி சொல்லணுன்னா தொடர்ந்து நாங்கள் வந்து உங்களை தான் எதிர்பார்க்குறோம் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு அதுலேயே தெரிஞ்சுக்கலாம். ஸோ எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி ப்ளஸ் உங்களோட அந்த ஒரு வேவ் லென்த் கனெக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது மேம், ரொம்ப நல்லா பாடினீங்க. மிருதங்கம் சார் அதை விட ரொம்ப நல்லா பண்ணார். ஃப்ளூட் ரொம்ப கேட்கவே எனக்கு அப்படியே நல்லா இருந்தது, கேட்டுகிட்டே இருக்கலாம் போல் இருந்தது. ஸோ ஆர்கெஸ்ட்ராக்கும் மிகப்பெரிய நன்றி இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி பசங்க இந்த வயசுலேயும் இவ்வளோ அழகாக நல்லா ட்ரைனிங் எடுத்து, எனக்கு தெரியும் ஆர்த்திக்கிட்ட எவ்வளோ திட்டு வாங்கியிருப்பாங்க, கிளாஸ் எப்படி போயிருக்கோம் அப்படின்னு. ரொம்ப அழகாக பண்ணாங்க. பசங்களுக்கும் ஒரு பாராட்டு, ஒரு பெரிய கைத்தட்டல் மூலயமா கொடுத்து இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றிக்கலாம். நன்றி. காம்பேர் பண்ணது நம்மளுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட் தான். அண்ட் நாங்கள் வெல்கம்க்கு நின்னதும் நம்மளுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சலங்க பூஜை பண்ண பசங்க அடுத்த ப்ரோக்ராமுக்கு வராமல் இருந்துடக்கூடாது, வரணும், ஆடியன்ஸாகவும் வரணும், ப்ளஸ் நிறைய சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ பேரண்ட்ஸ் அவங்கள வந்து வேறு வேலை இருக்குது, எக்ஸாம் இருக்குது, அந்த காரணம்லாம் சொல்லி ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் கிளாஸ்க்கு குருவுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லா ப்ரோக்ராம்ஸ் சின்னதாக கோவிலில் பண்ணால் கூட வந்து அவங்க ஆடியன்ஸாவது பார்க்கணும், பெர்ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணலைனாலும் ஏதோ ஒரு காரணத்தில் பண்ணலைனாலும் ஆடியன்ஸாவது வரணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட். பேரண்ட்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ நாங்கள் அட்டண்டன்ஸ் எடுக்க போகிறோம். கொஞ்சம் எல்லோரும் மேடைக்கு வாங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பெற்றோர்கள் எல்லோரும் வந்து பசங்களோட ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். என்ன ஃபோட்டோஸ் வேணுமோ பார்த்துக்கோங்க. கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்